ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு அவரது உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் தனது அண்ணன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார். விழாவில் கலாமின் சகோதரர் மகள் நஜீமா எழுதிய ஆலவிருட்சம் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் பள்ளி மாணவர் ஒருவர் படுகாயமடைந்தார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாணவன் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். தந்தையும் மகளும் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அம்மாவட்ட ஆட்சியர் சம்பத் கலந்து கொண்டார். குடிநீர் விநியோகம், ஆழ்துளை கிணறு விபத்துகள் தவிர்ப்பது, சோலார் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அரசின் நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற செழியனின் 39வது ஓவிய கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த கண்காட்சியில் நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரத்தை உணர்த்தும் ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த ஓவிய கண்காட்சி 8 நாட்கள் நடைபெறவுள்ளது.